வெல்கம். நான் இளையராஜா. நான் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேட்டர். என்னுடைய ஓன் அனிமேஷன் கம்பெனி ஹெலாயிலாவை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் அனிமேஷன் கம்பெனியில் இருக்க ஸ்டுடியோ ரூமில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். பேசிக்கலி எங்களுடைய எல்லா வீடியோஸுமே இந்த ஸ்டுடியோ ரூமில் தான் நாங்கள் மேக் பண்ணுவோம். அதே போல் எங்களுடைய எல்லா இல்லுஸ்ட்ரேஷன், அனிமேஷன் அண்ட் 3D ஒர்க்ஸையும் இந்த ஸ்டுடியோ ரூமில் தான் நாங்கள் மேக் பண்ணுவோம். இங்கே ஸ்டுடியோ ரூமில் இருக்க என்னுடைய டெஸ்கில் இருக்க நிறைய விஷயத்த நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் சில விஷயத்த எல்லாத்தையும் நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் டெஸ்க் ஸ்லீப் கம்பெனிலேருந்து. இதில் இருக்க பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறது வழியாக என்னால் இந்த டேபிளை மேலே கொண்டு போக முடியும், கீழே கொண்டு வர முடியும், ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப லாங் ஹவர்ஸ்க்கு தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த டேபிளை மேலே ஏற்றிட்டு நின்றுட்டு ட்ரா பண்ணும்போது பேக் பெயின்ன்றதை என்னால் அவாய்ட் பண்ண முடியுது. இப்போது டேபிள் மேலே இருக்க திங்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னுடைய டெல் ஒயர்லெஸ் கீபோர்டு இருக்குது. கீபோர்ட்ஸ்னு வரும்போது நான் வேறு மாதிரியான மெக்கானிக்கல் கீபோர்டு, அதர் மெம்ப்ரெயின் கீபோர்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் எதுவுமே இந்த டெல் கீபோர்டு அளவுக்கு வரல. ஃபஸ்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கீபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸோ இந்த கீபோர்டு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் ஃபோன் நத்திங் ஃபோன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்னுடைய ஃபேவரட் நோக்கியா ஃபோன் இருக்குது. இதில் தான் நான் கேம்லாம் விளையாடுவேன். எனக்கு நோக்கியா ஃபோன்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு நோக்கியா ஃபோன் எங்கேயாவது மூலையில் அப்படியே சும்மா போட்டு வச்சுருந்தீங்கன்னா எங்கள் ஸ்டுடியோட அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு விடுங்க. நாங்கள் அதை பத்திரமா பார்த்து கேம் விளையாடுறதுக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நோக்கியா ஃபோன்ஸ்னால். அதுக்கு அடுத்ததாக டேபிளோட சென்டரில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுதான் என்னுடைய வேக்கம் சின்டிக் 16. இந்த சின்டிக்கில் தான் நான் ட்ரா பண்ணுவேன், அனிமேட் பண்ணுவேன், பெயிண்ட் பண்ணுவேன், 3D ஸ்கல்ப்டிங் பண்ணுவேன், பிளெண்டர் மாடலிங் எல்லாமே இந்த சின்டிக்கில் தான் நான் பண்ணுவேன். நீங்களும் ட்ராயிங், கேரக்டர் டிசைன், இல்லுஸ்ட்ரேஷன், அனிமேஷன் அண்ட் 3D லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் helaila.comல நாங்கள் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான மொதல் ஸ்டெப்ன்றதை எடுத்து வைங்க. வேக்கமுக்கு மேலே என்னுடைய லெனோவோ Q24 மானிட்டர் இருக்குது. இந்த மானிட்டரை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மானிட்டரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மானிட்டர் ஆர்ம்ங்கிறது ஜின் ஆஃபீஸோடது. இப்போது இந்த மானிட்டர் என்னால் முன்னாடி கொண்டு வர முடியும், பின்னாடி கொண்டு போக முடியும், மேலே ஏற்ற முடியும், கீழே கொண்டு வர முடியும். நான் முதல்ல இதை வாங்கின போது ஏன்டா இதை வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த மானிட்டர் ஆர்ம் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மவுஸ் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டெல் மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த போட்ரானிக்ஸ் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த செட்டப் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த போட்ரானிக்ஸ் மவுஸ் தான். ஏன்னா இதில் கிளிக் சவுண்டே இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு மவுஸ். நான் யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்டோட அஃபிலியேட் லிங்க்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்யூப்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுன்னா போட்ரானிக்ஸ் இந்த மவுஸ் தான். ஈவன் இதோடைய ஒரு ஒயர்டு RGB வெர்ஷனையும் நான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு எங்களுக்கு இந்த மவுஸ் பிடிச்சிருக்கு. மவுஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய Blue Yeti மைக்ரோஃபோன் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த Blue Yeti மைக்ரோஃபோனை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 4 மந்தில் இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் சோஃபார் இது சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 15லேருந்து மைக்ரோஃபோன் ஆர்ம். இது ஒயிட் கலரில் இருந்ததுனால என்னுடைய செட்டப்பில் அப்படியே மேட்ச் ஆனதுனால இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது லோ ப்ரொஃபைலில் நல்லா இருக்குது. அடுத்ததாக என்னுடைய CPU இருக்குது. இதில் 32 GB ரேம் இருக்குது. AMD Ryzen 7 5800X 8 கோர் ப்ராசஸர் இருக்குது. 3 TB ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் GeForce RTX 4060 8 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இது 3Dக்கும் 2Dக்கும் எனக்கு பெஸ்ட் ஃபிட்டாக இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பேப்பரில் மட்டும்தான். நமக்கு என்ன தேவை, நம்ம வருவோம், ஒர்க் பண்ணுவோம். நம்ம ட்ராயிங் பண்ணும்போது, அனிமேஷன் பண்ணும்போது, 3D பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எனக்கு இது நல்லா சூட் ஆகுது, எனக்கு பிடிச்சிருக்கு. CPUக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட் ஹெட்ஃபோன். அது 300 ரூபாய். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெட்ஃபோன் அது. அதுக்கு பக்கத்தில் சின்னைசர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது.
இது Sennheiser HD 280 Pro. கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஹெட்ஃபோன் தான். பட் உங்களுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டிங்கிறத நாங்கள் டெலிவரி பண்ணணும். அதனால் இந்த ஹெட்ஃபோன் வச்சு கேட்கும்போது எங்களால் தெளிவான ஆடியோன்றதை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கார். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி பொம்மை மாதிரி வந்து தெரியும். ஆக்சுவலாக இது ஒரு ஷார்ப்னர். நாங்கள் ஷார்ப் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான எக்யூப்மெண்ட் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி கடை வாங்கின பென்ட்ரைவ் கையில் தான் இருக்குது. தரமாட்டேனே. இது எல்லாமே தான் இந்த டெஸ்க் மேலே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது. இதில் தான் நாங்கள் டெய்லியும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய பழைய வீடியோஸ், இப்போ வர புது வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஜிடெக் ட்ரைபாட் வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஜிடெக் ட்ரைபாட் வந்து வச்சுருந்தேன். அதை நான் ஃபஸ்ட்டு அனிமேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வாங்கிட்டேன். ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் எலி ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, மெட்ராஸில், அங்கே தான் அந்த ட்ரைபாடை வந்து 1600 சம்திங்க்கு வந்து நான் வாங்கினேன். இவ்வளோ நாளாக அது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் புதுசாக இந்த டிஜிடெக் ட்ரைபாட் அதுக்கு வந்து நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம். எங்ககிட்ட ஃப்ளூயிட் ஹெட் வாங்குற அளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இல்லை. பட் இது ஓரளவுக்கு ஃப்ளூயிடாக இருக்குது இந்த ஹெட்டுன்றது. ஸோ எங்களால் பேன் பண்ணுறது எல்லாமே டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் எங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டுடியோ லைட்ஸ் இருக்குது அண்ட் சாஃப்ட் பாக்ஸஸோட சேர்ந்து இருக்குது. நாங்கள் ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஸ்டுடியோ லைட் எல்லாமே இருக்கும் இந்த ரூமில். நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ரூமை வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்குவோம். எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே இன்னொரு ரூமுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள்ஸ் வந்து நடுவில் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுன்றதை பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா செட்டுமே இந்த ரூம்குள்ளே தான் நாங்கள் போடுறோம். வேறு செட்டுக்கு மாற்றிட்டே இருக்கிறதுனால கேபிள்ஸ் அடிக்கடி மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மேனேஜ் டைப் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் எங்களுக்கான பெஸ்ட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்றது வரும், நாங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறோங்கிறது. கேமராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சஜஷனையுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கேமராங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்தது. என்ன ஜென்ரலாக சொல்லணுன்னா, கெனான்றது வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டுலேயுமே மாடரேட்டாக வந்து பண்ணும். நிக்கான் ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும், சோனி வீடியோஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பேஸ் பண்ணுறீங்கன்னா சோனிக்கு வந்து போயிருங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனா நிக்கான் வந்து போகலாம். ஆர் இது ரெண்டுமே எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேனான் வந்து போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஏன்னா கேமராங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் ஒரு கடையில் போய் பார்த்துட்டு அதை எடுத்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து முடிவு பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இருக்க ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்ட் கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. டாப் ரேக்கில் பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர், டிராயிங் பேப்பர் எல்லாமே இருக்குது. செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆர்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. என்னுடைய ஃபேவரட் ஃபேபர் கேஸ்டல் பென்சில், ஆர்ட்லைன் பென்சில், ஸ்டெட்லர் பென்சில் எல்லாமே இருக்குது. கலர் பென்சில்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு அடுத்த ரேக்கில் கேமராவுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன வயர்ஸ், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் நாங்கள் எசென்ஷியலாக தேவைப்படுற செட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த ரூமில் இருக்க டோட்டல் எக்யூப்மெண்ட்டுமே. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் ஷேர் பண்ண நினைக்கிறது, இந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அனிமேஷன் பண்ண முடியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு நான் டிஸ்பிளே டேப்லெட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு என்னுடைய கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்த லேப்டாப்பில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் அதை நான் வச்சுருக்கேன். எனக்கு அதில் அனிமேட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதோட லிமிட்டை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணோம். அது 10லங்கும்போது அடுத்த இடத்துக்கு வந்து போய்க்கலாம். நான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இந்த உலகத்தில் பேப்பரையும் பென்சிலையும் தாண்டி ஒரு கிரேட்டஸ்டான ஆர்ட் எக்யூப்மெண்ட்ன்றதே கிடையாது. பேப்பர் அண்ட் பென்சில் தான் பெஸ்ட்டு. என்னென்னமோ டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் நாங்கள் பேப்பர் அண்ட் பென்சிலில் அவ்வளோ ட்ராயிங்ன்றதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னா பேப்பர் அண்ட் பென்சிலை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் வந்து பண்ண பாருங்கள். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் இவ்வளோ சின்ன செட்டப்பில் அண்ட் என்னுடைய கவர்மெண்ட் லேப்டாப் ஃபஸ்ட்டு வாங்கின நான் டிஸ்பிளே டேப்லெட் வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாரித்து அப்புறமா தான் இதை வந்து நான் வாங்கினேன். ஸோ அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் பாருங்கள். நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறீங்கன்னா பேப்பர் அண்ட் பென்சில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறி வந்துக்கலாம். நம்மளால் முடியும். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன்.
ஒரு ஹோல்சமாக இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் ஸ்டுடியோ ரூம் டூர் மட்டும்தான். வெளியில் எங்களுடைய அனிமேஷன் ஸ்டுடியோவில் வந்து இன்னொரு 4 ரூம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் ஸ்டுடியோ டூரில் வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். helala.com விசிட் பண்ணுங்கள். அதில் 3D கோர்ஸ், அனிமேஷன் கோர்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் கோர்ஸ், டிராயிங் கோர்ஸ் அண்ட் கேரக்டர் டிசைன் கோர்ஸ்ன்றது அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுறதுக்கான படின்றதை எடுத்து வைங்க. ஹாப்பி டிராயிங். தேங்க்யூ.